Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் இன்ட்ராடேவோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இன்றைக்கோட நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 25,900 26,000லையும் 25,900 புட் சைட்லையும் 26,000 கால் சைட்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தனால மார்க்கெட் கன்சால்டேஷன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் பையிங் வரதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் கிளியராக இல்லை. அதனால தான் லாஸ்ட் மண்டே இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலோட 1,800 பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் இந்த மண்டே பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு புல் பேக் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சால்டேஷன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து அப் ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ப்ரீமியத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அட் த மணி ப்ரீமியமே எடுத்துக்கலாம். 25,900 கால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டில் மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த இதானதுக்கப்புறம் என்டையர் கேண்டலும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே 20 to 30 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கன்சால்டேஷன். லாஸ்ட் மினிட்ல ஒரு செல் ஆஃப் வந்தனால கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் கீழே வரைக்கும் வந்திருக்கு. இதனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிளியர் ட்ரெண்ட் இல்லை, நிறைய கேப் பெண்டிங் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவோட ட்ரெண்ட் என்னவோ அந்த சைடில் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். இன்றைக்கி செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் 2.5% பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிருக்கு. ஆட்டோமொபைலில் நியூஸஸும் இருக்குது, அதனால் 1.3% பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிருக்கு. தேர்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் 0.81% பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி நெகட்டிவ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 0.5% கீழே தான். பேங்கிங் செக்டர் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணல. பிஎஸ்பி சாங்க் 0.2% நெகட்டிவ். ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா 0.36% நெகட்டிவ். மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸை மூவ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணணும். நிஃப்டி 50ல் பொறுத்த வரைக்கும் பார்டர் மார்க்கெட் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பட் பேங்கிங் செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் தவிர மீது எல்லாமே இன்றைக்கி அண்டர் பர்ஃபார்மில் இருந்திருக்கு. கேஷ் மார்க்கெட்டோட இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டா அண்ட் டே டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் ஒரு 69 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1174 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது ஒன்லி ஃபார் கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்காங்க, டிஏஎஸ் பையிங்கில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஓவராலாக நிஃப்டி என்எஸ்சி பிஎஸ்சியில் இருக்க ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுது. அதில் இருக்க ஸ்டாக் எந்த ஸ்டாக் வேணால் அவங்க பை பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம். இது ஒன்லி கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். எஃப்ஐஐஸ், ப்ரோட்ரேடர், கிளைண்ட், டிஐ எல்லாத்தோட சம்மரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்லையும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிசிசிவ்னு இருக்குது. ஒரு கிளியர் டைரக்ஷனே கிடையாது. அதனால தான் எல்லா டைமும் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபேவராக இல்லாதப்ப நம்ம மார்க்கெட்டில் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள் நம்ம சொல்கிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது 26,000ல் கால் ரேட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபாலோ பை 100, 200, 300ல் ஸ்லைட் ரைட்டிங் இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 25,900, 25,800ல் புட் ரேட் இருக்குது. பார்டர் ரேஞ்சாக இருக்குது. நாளைக்கு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் 9:15 to 9:45 எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பொறுத்து தான் இன்ட்ராடே ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோசிங்லேருந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்டை பார்க்கலாம். 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட் ஆல்ரெடி இங்கேருந்து கேப் அப், அதுக்கப்புறம் ஒரு சின்ன 25,700 லாஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆன் ரைஸ் மாதிரி திருப்பி கேப் அப்லேயே இருக்கனால டைரெக்ஷன் கிளியர் ட்ரெண்டிங் டைரெக்ஷன் இல்லை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ராடேல ஸ்கேல் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். நோ பொசிஷனல் ட்ரேட். இந்த மாதிரி டைமில் பொசிஷனல் ட்ரேட் ஹோல்ட் பண்ண வேண்டாம். நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட இது பார்த்துடலாம். 26,000 இன்றைக்கி 25,980 980 வரைக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இருந்தால் செல் ஆஃப் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 25,920 25,980 இம்பார்ட்டன்ட் லெவல். இது இன்ட்ராடே. இது நாளையிலேருந்து இப்போ லெவல்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். இப்போது நாளைக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 25,962 இதுதான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும்.
ப்ரைஸ் இன்றைக்கி மேலே சப்ஸ்டெயின் க்ளோஸ் வைக்க முடியாமல் அங்கே இருந்தால் செல் ஆஃப் ஆச்சு. ரீடெஸ்ட் பண்ண இடம் அதுதான். திருப்பி இந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே இருக்கும்போது நம்ம ஸ்லைட்டாக இன்ட்ராடேல ட்ரெண்ட் அப்சைட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இது கீழே இருக்குது அப்படின்னா திருப்பி லைட்டாக கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இதுதான் சென்டர் பிவோட் பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ் 1 எதாவது ஆக்ட் ஆக போகுதுன்னா 26,020 தான் ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26,080, அதுக்கப்புறம் 26,120ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. நாளைக்கு இன்ட்ராடேவோட இமிடியேட் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25,880. ப்ரீவியஸாக மண்டே க்ளோஸ் வைக்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடம் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் இங்கே வந்துச்சு அப்படின்னா திருப்பியும் என்ன ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் சப்போர்ட் நம்பர் 1 S1, S2 வந்து பார்த்திங்கன்னா 25,822, S3 பார்த்திங்க அப்படின்னா 25,720. பிகாஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கேப் இருக்குது. ப்ளஸ் மார்க்கெட் வந்து ரைசிங் வெஜ் பேட்டர்னில் போயிட்டுருக்கனால எனி டைம் சின்ன ஒரு செல் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம S3யை வந்து 25,720 வச்சுருக்கோம். நாளைக்கு மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் சினாரியோ நம்பர் 1 இன்கேஸ் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கேப் அப்பாக இருந்தால் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் திருப்பியும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் திருப்பி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கும். அப்படி ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் சினாரியோ நம்பர் 1 நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனே திருப்பி செல் ஆஃப் ஆகிட்டு இந்த ப்ரைஸ்க்கு மேலே போகாமல் ப்ரைஸ் க்ளோஸ் வைக்க முடியாமல் திருப்பி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ட்ரெண்ட் லைனோட ஃபெயிலியர் ஆகும். அந்த டைம் வந்து இந்த ஏரியா வரைக்கும் நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இது ரெண்டும் மார்னிங் டைமில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. அதர்வைஸ் இந்த ஏரியா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்து ப்ரைஸ் சப்போர்ட்டை எடுத்துச்சுன்னா பிவோட் வரைக்கும் லாங் ஆப்ஷன், சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ரீடெஸ்ட்டில் ஷார்ட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் போகும்போது 26,000ங்கிறது ரவுண்ட் ஃபிகர் நம்பர் ப்ளஸ் சைக்காலஜி நம்பர் அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ரிஜெக்ஷன் இந்த மாதிரி கேண்டில், பர்டிகுலராக இந்த மாதிரி கேண்டில் இந்த ஏரியாவில் வந்தால் அங்கேருந்து கேண்டில் ஹையில் என்ட்ரி வச்சு நம்ம ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 4 to 5 ட்ரேட் செட்டப் சொல்லியிருக்கேன். அது ஐடென்டிஃபிகேஷன் ஆனால் மட்டும் ட்ரேட் பண்ணணும். ப்ரைஸ் திருப்பி கன்சால்டேட் ஆனால் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிஃப்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் திருப்பியும் 12 பிலோ வந்துருச்சு. 12 பிலோ இந்தியா விக்ஸ் இருக்குன்னா மார்க்கெட்டில் எந்த ஃபியர் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது ப்ரீமியமும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஸ்டாடலோட ப்ரீமியம் ஓப்பன் ஆகும்போதே இப்போதைக்கு நம்ம க்ளோசிங்லேருந்து பார்த்தா 25,950 தான் ஸ்டாடலாக எடுத்துக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா 134, 139 இருக்குது. டோட்டலாக 275 இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 260 ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீமியம் ஓவர் நைட் டிகேவும் நடக்கும். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கு என்ன சினாரியோ சொன்னோமோ அதுதான் சென்செக்ஸ்க்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிவோட்டுங்கிறது 84,400ங்கிறது பிவோட். எப்படி செல்லிங் வந்துச்சோ அதே மாதிரி ரீடெஸ்ட் பண்ண இடம், அதுதான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். S1ங்கிறது 24,121. இந்த ஏரியா மண்டேவோட க்ளோஸ் வைக்க முடியாமல் இருக்க ஏரியா, திருப்பி இங்கே வந்தால் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 83,912 S2. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் கேப் அப் ஆன லெவல் 83,687. ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸில் 84,545 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 84,000 இது வந்து கண்டிப்பாக மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இன்னொரு லெவல் அப்டேட் பண்ணணும்னா மார்க்கெட் நாளைக்கு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு R3 எங்கே இருக்குங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு திருப்பி சென்செக்ஸ் நிஃப்டி சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆனால் ஸ்கேல்ப்பு லாங் சைடு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டார்கெட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட். இங்கே நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் வைக்க முடியாமல் இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திருப்பி ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட்டு இல்லைனா 84,120 சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுதுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். திருப்பியும் சென்செக்ஸுமே டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நியர் டு 1 டே முன்னாடி எக்ஸ்பைரி இருக்கனால டிகே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இதில் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிறதே
இந்த டைமில் மார்னிங் இந்த டைமில் ட்ரேட் ஆகும்போது 12:40 ட்ரேட் ஆகும்போது இது வந்து அட் த மணி இல்லை ஐடிஎம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து 400ல் ட்ரேட் ஆகுது. அப்போ வந்து 84,300 அட் த மணி. பட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இந்த ஃபால் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் புல் பேக் எடுத்துகிட்டு 391 வரைக்குமே ப்ரைஸ் வந்திருக்கு. பட் ப்ரீமியத்தால் வர முடியல. இதுதான் நம்ம வந்து ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுங்கள், ப்ரீமியத்தில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கா, ப்ரெஷர் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா டைமும் நீங்கள் வெறும் ஸ்பாட்டை மட்டுமா இன்னும் வச்சோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணிடணும். ஒரு செல் ஆஃப் ஆச்சுன்னா திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். மார்க்கெட் இப்போ இருக்க கண்டிஷனில் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.